பின்னாடி எடுங்க சார் கேமரா சார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தில் காவல்துறையினர் ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்டதன் காரணமாக அவருடைய பாதுகாவலர் அதேபோன்று அவருடைய இல்லத்தின் காவலாளி உட்பட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக சீமான் தரப்பு வழக்கறிஞர் ரூபன் செய்தியாளர்களை சந்தித்த போது பல்வேறு விளக்கங்களை கொடுத்தார். அது தொடர்பாக தற்போது சீமானும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். வழக்கறிஞர் ரூபன் பேசிய போது இது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அதில் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் சம்மன் முழுமையாக படித்து என்ன தகவல் என்பது தெரிந்து கொண்ட பிறகுதான் அது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். காவலாளி தரப்பில்தான் அது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதனால் அதனை தடுக்க வந்தபோது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கையில் துப்பாக்கி வைத்திருந்தவர் இந்த பாலியல் இவ்வளவு தீவிரம் காட்டி நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் திட்டமிட்ட வர முடியாது, வந்து உடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும். கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யணும். நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டில் போய் என் ஓட்டுற சேர்த்ததான் நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருக்கேன். அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான். வராம போயிடுவேன். இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடுகிற கோலைகளா இல்ல? நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்படுறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன்? இங்கதான் இருக்கேன். வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்காரவே என்னை உட்கார விஷயம். நீ அங்க ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குது. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்லலாம். இது மாதிரிதான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சிரவணும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது. ஒன்னால முடிஞ்சது. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கிறது. ஒண்ணு வழக்கு இல்லைங்க, வழக்கு நான் தான் போட்டேன். போயிருங்க. வழக்கு இல்லது. சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்து ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க. குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிறுத்துவாங்க. பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன். ஏன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பெடுக்கணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பெடுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார், கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும்.
இதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சேத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு காலையில் விசாரணைக்கு ஆஜராக. நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிடும். அந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும். நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசரம் சொன்ன நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ண சீமான் வீட்டு மீது ஒட்டப்பட்ட அந்த சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு விளக்கங்களை சீமான் கொடுத்திருக்கிறார். அதில் சம்மன் ஒட்டிய பிறகும் கொடுத்த பிறகும் அதுக்கான பதிலை முறையாக கொடுப்பதற்கு தயாராகவும் நேரில் ஆஜராவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த பிறகும் தொடர்ந்து இந்த அழுத்தம் கொடுக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு கையாளப்படுவது முறையாக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் சீமான் முன்வைத்திருக்கிறார். அது சார்ந்த அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் பத்தக்காடு அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணமேல்குடி